சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம பன்னீர் டிக்கா தான் பண்ண போகிறோம். இது வந்து குழந்தைங்க எல்லாருக்கும் பிடிக்கும், பெரியவங்களுக்குமே பிடிக்கும். ஹோட்டலுக்கு போன உடனே இந்த மாதிரி ஐட்டம் தான் கேட்பாங்க. நம்ம அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குடமிளகாய் கட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். ஒரு குடமிளகாய், ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ இதில் நல்லா கட்டியான தயிர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், 3/4 ஸ்பூன் ஜீரகப்பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் நமக்கு அந்த கலர் வரல அப்படின்னா மறுபடியும் ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம இந்த வெங்காயம், நறுக்குன வெங்காயம், குடமிளகாய், அதுக்கப்புறம் பன்னீர், இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் நம்ம ஊற வைக்கணும். பன்னீர் டிக்காக்கு நல்லா வந்து ஊறிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நான் வந்து சின்ன தவா வைக்க போகிறேன், அதனால் இந்த மாதிரி சின்ன குச்சி எடுத்துக்கிறேன். இதில் வந்து இப்படி சொருவிக்கலாம். ஒரு குடமிளகாய், ஒரு பன்னீர், ஒரு வெங்காயம், அந்த மாதிரி நம்ம சொருவி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கலாம். நீங்கள் என்ன வேணுனாலும் எண்ணெய் போட்டுக்கலாம். இதை அப்படியே இதில் அடுக்கிடுவோம். நம்ம தோசைக்கல்லில் கூட இதை போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி திருப்பி திருப்பி எடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பரான பன்னீர் டிக்கா வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு யாருக்கெல்லாம் சூப்பராக வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.